லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, இப்போ எப்படிமா இருக்கு உடம்பு? வயிறு வலிக்குதுன்னு சொன்னியே சம்மந்திக்கிட்ட. இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. வலி எதுவும் இல்லல்லம்மா? அப்பப்போ வலி இருக்கும், ஆனா அது ஒண்ணும் பெருசா தெரியல, தாங்கிக்க முடியுது. பாப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வெளியில வந்துருவ. உன்னை மடியில போட்டு கொஞ்சணும்னு நாங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க உலகமே நீதான். கண்ணா, நாளைக்கு உனக்காக தானே வளகாப்பு நடக்க போகுது. அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட வளையல் சத்தத்தை ஜல் ஜல்னு எப்பவும் நீ கேட்டுட்டே இருக்கலாம். அம்மாடி மித்ரா, சொல்லுமா. நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டல்ல? என்ன திடீர்னு? கேப்பியா மாட்டியா அத சொல்லு. அது நீ சொல்ல போறது பொறுத்து. சரி, அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குற மித்ரா. இது ஏன் ஆசை மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட ஆசையும் கூட தான். எங்களுக்காக நீ கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கணுமா? என்னம்மா, பில்டப் எல்லாம் பலமா இருக்கு, என்னன்னு சொல்லு. அது வந்து ஆ, நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு. வளகாப்புக்கு? அது ஏன் இவ்ளோ தயங்குற? சொல்லு, வளகாப்புக்கு என்ன? சரிம்மா, நான் கேட்டுடுறேன். நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு மாப்பிள்ளையையும் கூப்பிடலாம் மித்ரா. கண்டிப்பா அவர் வரணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம்மா. பாத்தியா பாத்தியா, இதுக்காக தான் அம்மா அவ்வளவு தயங்கி தயங்கி உன்கிட்ட கேட்டேன். வயித்து புள்ளக்காரிமா, இந்த நேரத்துல கோவப்படக்கூடாது மித்ரா. நீ அம்மா சொல்றத கேள. இந்த வளகாப்பு மட்டும் சென்னையில நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, ஒண்ணுமே பெருசா தெரியாதுமா. ஆனா வளகாப்பு நம்ம வீட்ல இங்க நடக்க போகுது. ஊர்க்காரங்க எல்லாரும் வருவாங்க, வந்து மாப்பிள்ளைய கண்டிப்பா விசாரிப்பாங்கம்மா. ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது கேட்டாங்கன்னா நாம சமாளிச்சிடலாம். ஆனா இத எல்லார்கிட்டயும் எப்படிமா மூடி மறைக்க முடியும்? அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கும் இந்த நேரத்துல உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே? மித்ராமா, அம்மா சொல்றல்ல, கொஞ்சம் இதுக்கு மட்டும் ஒத்துக்கோ மித்ரா. நாளைக்கு மாப்பிள்ளைய வர சொல்லட்டுமா? மித்ரா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் வீட்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்க. குழந்தைக்கு அப்பாவா வினையோட மனநிலைமையில இருந்து. ப்ளீஸ், என்ன விடுறீங்களா? மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னம்மா, இவங்களுக்கு தான் விஷயம் தெரியாது. நீங்க பக்கத்துல இருந்து வினய் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்க தானே? நீங்களும் இப்படி பேசுறீங்களாமா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள், எத்தனை நைட் என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பேசிருப்பாரு, நடந்திருப்பாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குமா. எவ்வளவு நாள் கேட்டிருப்பேன், என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு.
காரணத்தை சொல்லுங்கன்னு கெஞ்சிருப்பேன். சொல்லிருப்பாரா? இந்த மனுஷியாவது மதிச்சாரா உங்க பையன்? யாராச்சும் தான் குழந்தை மேல சந்தேகப்பட்டு அடிக்க வருவாங்களா? இது எல்லாத்தையும் நீங்க நேர்ல பார்த்துமா இப்படி கேக்குறீங்க? நீங்களும் பொம்பளைங்க தானே, நீங்களே சொல்லுங்க. உங்க புருஷன் உங்களை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணா அத பார்த்துட்டு நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? இல்ல போனா போதுன்னு மன்னிச்சு ஏத்திருப்பீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். என் மனநிலைய புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அவரை பத்தி என்கிட்ட பேசாம என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அது போதும். உங்க ப்ளீஸ். மித்ரா, நீ ஒண்ணு மனசை போட்டு குழப்பிக்காத. சம்மந்தி வாங்க, மித்ரா கொஞ்சம் தனியா இருக்கட்டும். ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகு. மித்ரா, உனக்கு இந்த புடவை அவ்வளவு அழகா இருக்கு. ஒன்னாலதான் இந்த வீடே கூடிய சீக்கிரம் சந்தோஷப்பட போகுது. போலாமா? சம்மந்தி ஒரு நிமிஷம். சம்மந்தி, ஏன் சம்மந்தி கழுத்துல போட்டிருக்கிறத கழட்டுறீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். என் மருமகளுக்கு தானே எல்லாமே. இப்பதான் இந்த நெக்லஸுக்கே அழகு. அண்ணே, பார்த்து பக்குவமா பண்ணுங்கண்ணே. சரி சரி. நம்ம வீட்டு சமையல்ல குறை வந்துட கூடாதுண்ணே. பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சமையல்காரன்னு சொல்லிக்கிறது வேஸ்ட். ஏண்டா அங்கே சும்மா வளர்ந்துட்டு இருந்த செடியை பிடிங்கிட்டு வந்து இங்கே தூக்கி வீசுற? விட்டுருந்தா அங்கேயே நல்லா வளர்ந்துருக்கும்ல. டேய், இப்போ எதுக்காக இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? பின்ன என்ன மாமா, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பானா. வளகாப்பு அங்க சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் இங்க என்னால முடியலையா? தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் பண்ணது ஒண்ணு சின்ன தப்பு இல்லதான். அதை பத்தி பேசி இப்ப நியாயப்படுத்த போறது இல்லதான். ஆனா மித்ராவை நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குதியா? டேய், இப்போ எதுக்காக வாழ்க்கையை வெறுத்து போயிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவன் பொண்டாட்டிடா, அவளும் உன்னை விரும்புகிறா. ஏதோ கெட்ட நேரம் நடக்கக்கூடாத அசம்பாவிதமெல்லாம் நடந்து போச்சு. உன் தப்பை உணர்ந்துட்டேன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அவளுக்கு இன்னும் உன் மேலே கோபம் இருக்கு. எனக்கு அதில் இப்போ நம்பிக்கைலாம் இல்லை மாம்ச.
சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது நம்ம உள் மனசு சொல்லும்ல. மித்ராவுக்கு நான் பண்ண தப்புக்கு அவ என்ன மன்னிச்சு கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டான்னு தோணுது மாம்ச. மாப்பிள்ள வாடா, நாமும் வளைகாப்பு விசேஷத்தில் போய் கலந்துக்கலாம். எப்படியே இருக்காதுடா, சொன்னா கேளு. அவள் வயிற்றுல வளரும் குழந்தைக்காகவாவது வா. இல்ல மாம்ச, அது சரிப்பட்டு வராது. அவளாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். எதவங்கிட்ட போகணும்னு ஆசைப்படுவேன், வாடான்னு கூப்பிட்டா அவன் நிம்மதி கட்டுரும் வேணாம்ப. ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன்னை மன்னிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. டேய் மாப்பிள்ள, டேய் வா போலாம், வாடா. சீக்கிரம் ஆரம்பிங்க, எல்லாருக்கும் வேலை வெட்டி கிடக்குல. ஆமா ஆமா, பின்ன என்ன. ஆமா, சண்டேனா கூட பரவாயில்ல, சாவகாசமா உட்காந்துட்டு போலாம். வீக் டேஸ்ல ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சட்டு புட்டு நான் ஆரம்பிங்க. அடேங்கப்பா, அத்தாச்சிக்கு வீக் டேயாம்ல, ஆரம்பிச்சிடலாண்டி. ஆத்தா கோச்சிக்காத. சமந்தி, சமந்தியை கூப்பிடுங்க, மாலை எடுத்து போடணும்ல, ஆரம்பிச்சிடலாம். என்னங்க வாங்க இங்க. ஒரு நிமிஷம் போங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பக்கத்துல வந்து நிக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வளகாப்புங்கிறது பொம்பளைங்களோட சமாச்சாரமா, இதுல எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. உங்க 2 பேருக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. வினை இருந்து பண்ண வேண்டியத இங்க யார் பண்றதா? நம்ம தான் பண்ணணும். வாங்க போய் மாலை எடுத்து மித்ரா கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. என்ன கூத்தா இருக்கு? புருஷன் பண்ண வேண்டிய சடங்க மாமனார் மாமியார் பண்றாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் பேசினது உண்மைதானோ? ஊர்க்காரங்க என்ன பேசிக்கிறாங்க? சென்னையில பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போன ராஜேந்திரம்மாவ புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வாழா வெட்டியா ஊருக்கே திரும்பி வந்துட்டான்னு பேசிக்கிறாங்க. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? யாரு கண்டா? ஊரு ஒண்ணுன்னா 9 சொல்லுமே, அதையெல்லாம் நீங்க ஏன் நம்புறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே மாமனார் மாமியார் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி வாழா வட்டியா வந்துட்டான்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. மாமனார் மாமியார் வரலாம், மச்சின மச்சினிச்சி வரலாம், சொந்த பந்தம் எல்லாம் வரலாம். ஆனா எல்லாத்தையும் விட புருஷங்காரன் வரணும்ல. வளகாப்புக்கு காரணமே தாலி கட்டின புருஷன் தானே. ஏங்க, அவர் வரலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வந்ததும் பாத்துக்க போறாரு. இத பாருமா, இந்த பொண்ணு புருஷன் கூட வாழ்ந்தா எங்களுக்கு என்ன, வாழா வெட்டியா போனா எங்களுக்கு என்ன? இவ்ளோ கூட்டத்தை கூட்டி வச்சு வளகாப்பு நடத்துறீங்களே, பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சு சந்தனம் பூச வேண்டிய மாப்பிளைய காணுமேன்னு யதார்த்தமா கேட்டேன். இதுக்கு போய் இவ்ளோ பெரிய பொய்ய அவுத்து விடுறீங்க. பொய்யா? ஆமா, பொய் தான். இப்பதான் வர வழியில கோவில்ல பார்த்தேன்.
அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. அதுக்குள்ள வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்றீங்க? இதெல்லாம் உங்க பிரச்சனைங்க. எங்களுக்கு இதுல என்ன வந்துச்சு? இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்துல ஒரு குறை இருந்து அதனால நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு ஆதங்கத்துல சொன்னேன். இவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் மித்ரா வயித்து புள்ளக்காரி. ஒண்ணுக்கு 2 உசுறு. நல்லபடியா பிரசவம் முடிஞ்சு 2 உசுரும் ஒரு குறையும் இல்லாம இருக்கதானே வளகாப்பே நடத்துறது. புருஷன் கொண்டாடிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் வளகாப்பு விஷயத்துல முரண்டு பிடிக்க கூடாது. மாப்பிள்ளை இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. 4 ஆம்பளைங்க போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா எல்லாருக்கும் சங்கடம் தானே. அதெல்லாம் தேவையில்லை. அதான் டாக்டர் வாசுகி அம்மாவும் இருக்காங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. மித்ரா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற மாதிரி சண்டைலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கால் பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்குள்ள ஏன் ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? என்ன வில்லேஜ் கிராஸ் டாக்கிங் லேடிஸ், மாப்பிள்ளை வந்துட்டார்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. இப்போ சந்தோஷமா? டபுள் சந்தோஷம்பா. நான் பேசினது யாருக்காச்சும் வருத்தம் இருந்ததுன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க எங்க பிள்ளைங்களோட நல்லது தானே சொல்றீங்க. இதுக்கு எதுக்கு மன்னிப்பில்லாம்? முன்னாடி வாங்க, உங்க கையாலே இந்த மாலையை எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. மாலைய போடுங்க மாப்ள. ஒண்ணும் இல்ல, போடுங்க. இந்தாம்மா, மாப்பிளைக்கு இந்த மாலையை போடுமா. போடுமா. மித்ரா, என்னடி பாத்துட்டு இருக்க? இந்த மாலையை மாப்பிள கழுத்துல போடு. போடு. பொண்ண சேர்ல உட்கார வச்சு வளையல் போட்டு விடுங்க. உட்கார். சந்தனம் குங்குமம் வச்சு விடுங்க.